ஆட்டுக்குடல் குழம்பு செய்முறை பார்த்துடலாமா? செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ போட்டு வெடிக்க விட்டுக்கிட்டு 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வேக விட்டுருவோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல்லுமே போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று சேர நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சிக்கன் மசாலாத்தூள் 1 டீஸ்பூனு, தனியாத்தூள் 2 டீஸ்பூனு, தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு போட்டு மசாலா வாசனை நல்லா போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மசாலாவோட நல்லா குக் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குடலை வந்துட்டு இதோட போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூளுமே போட்டுக்கிட்டு நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுக்கிட்டு வெயிட் போட்டுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 6 விசில் வந்ததுக்கப்புறம் ரிலீஸ் ஆனவுடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆட்டுக்குடல் வெந்திருக்கும். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். கமகமன்னு வாசனையாகவும் இருக்கும். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தாடையை கட் பண்ணி போட்டுக்கிட்டு தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு போட்டு நைஸாக அரைச்சி இதோட ஊற்றிக்கிட்டு சலன்னு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ரைஸுக்கு சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஆட்டுக்குடல் வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் ஆட்டுக்குடல் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலை நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.